ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈசோன். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா, நாமினேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி வந்து யார் யார் நாமினேஷன்ஸில் வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் நைட்டே கொடுத்தாச்சு. சூப்பராக மாதம் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது யார் யார் நாமினேட் பண்ணுறாங்க விஷயங்கள்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார். அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற மக்களும் சரி, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸும் சரி, அவர் ஒத்து கவனிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு அர்த்தத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ மற்றவங்க மாதிரி வந்துட்டு நான் இவர் நாமினேட் பண்ண எனக்கு இது பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். சொல்லுவார், ஒரு அர்த்தமான ஒரு விஷயத்த சொல்லுவார், பயங்கரமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் போன வாரம் வந்துச்சு. என்னென்னா, இவர் வந்துட்டு ரொம்ப பதுங்கிட்டார், அமுங்கிட்டார், அவர் வந்துட்டு பயந்துட்டார், இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி சூப்பராக தரமான சம்பவம் பண்ணியிருக்கார். நாமினேஷனில் செம்மையாக 2 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணார். என்ன சொன்னார்னா, நம்ம இப்போ 9வது வாரத்தில் இருக்கோம். இன்னும் உங்களுக்கு தோன்ற விஷயத்த அப்படியே நேரடியாக சொல்கிறதுக்கும் பயப்படுறீங்க. சொன்னால் எங்கே அவங்க கோச்சிக்க போகிறாங்களோ, அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, அதனால் நம்மளுக்கு பயம் வந்துடும், நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சி வெளிப்படையே இல்லாமல் இன்னுமே இருக்கீங்க. அந்த வெளிப்படைத்தன்மை உங்ககிட்ட இல்லாத காரணத்தால் உங்களை நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பவித்ரா தூக்கி உள்ளே போடுறாரு. ஏன்னா பவித்ரா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட் அந்த நாமினேஷன்ஸ்க்குலாம் வரதே கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது நல்லா அந்த டீமோட நல்லா இது பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கும்போது நல்ல சேஃப் கேமு. அதனால் பாருங்கள், பவித்ரா எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஸோ இப்போ பூச்சி தூக்கி உள்ளே போட்டார். பயங்கரமாக இருந்துச்சு அந்த இதுவும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ரொம்ப தயக்கம். இப்போ தான் ஏதோ மஞ்சள்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய பஞ்சாயத்து என்னென்னா, நேற்று வந்துட்டு விஜய் சேதுபதி சொன்ன கேள்விக்கு இன்னுமே பதில் ஒழுங்காக வரல. மஞ்சளுடைய பொம்மை ஒன்று வந்துட்டு அது மாதிரி பண்ணலான்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரயானை கூப்பிட்டார். ரயானை இன்றைக்கி நிறைய பேர் வச்சு செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலே நிறைய பேர் அவங்கவுங்க விளையாட்டு தொடங்கினாலும் நீங்கள் இன்னும் விளையாட்டை தொடங்காமல் உங்கள் விளையாட்டை சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இருக்கீங்களோ, அதேமாதிரி நீங்கள் யார் பின்னாடியோ ஒளிஞ்சிருக்கீங்களோ இல்லை பதுங்கி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நீங்கள் விளையாடாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே ஒரு சில பேர் இன்னுமே கேமை விளையாடாமல் இருக்காங்க. அந்த மாதிரி சிலரில் நீங்களும் இருக்கிற உங்களை நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு விஷயம் இருக்கிறார். ஏன்னா ரயான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமர். நான் ஆல்ரெடி சொன்னது தான். அவர் எப்போ இந்த கோவா கேங் அப்படின்னு ஒரு கேங்குள்ளே போய் மாட்டினாரோ, தன்னை ஒரு ஹீரோமாக நினச்சிக்கிட்டு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறதுனால அது வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுவும் பக்கத்தில் அழகான பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து சூப்பர் மச்சு வார மாதிரி நீ தாண்டா கிங்கு இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மீசை முளைச்சிரும், மண்டை மேலே கொம்பு முளைச்சிரும், ஒடடா அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இதில் இருக்கார். இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்க பதுங்கியிருக்கீங்கன்னு. இதுக்கப்புறமாவது அவர் சுதாரிப்பாரான்னு தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஜேஎஸ் வந்துட்டு ஒரு எல்லோ கார்டு கொடுத்தா இன்னும் சுதாரிச்சிருப்பார். அதையும் விட்டாங்க, என்னத்தை சொல்ல. ஆனால் இன்றைக்கி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி காலையிலே சொல்லிட்டார். இதில் என்ன கொடுமையான முத்துக்குமாரன் நாமினேட் பண்ணுறதுக்கு சாட்சினா ஒரு ஐடியா போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கேயே வச்சு செஞ்சுட்டாரு. ஆனால் ஒன்று சொல்லிட்டார், நான் அப்போ வந்துட்டு பேசும்போது என்னை வந்துட்டு அதிகமாக பேசுகிறேன்னு நாமினேட் பண்ணானுங்க. இப்போ நான் பேசாமல் கொஞ்சம் சரி எது தேவையோ அதை கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறானுங்க, நீ பேசுகிறது இல்லைன்னு நாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் சல்லிப்பயவிலைகளாக நீங்கள் என்ன தாண்டா என்னை எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து இதுக்கப்புறமும் இன்னும் நிறையா பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா பைத்தியக்காரனாக சுற்றின்னு தானே இருக்கணும் அப்படின்னு கலாச்சிருப்பார். அதேமாதிரி அருண் பண்ண விஷயத்தையும் சொல்லியிருப்பார். என்னை பார்த்து பாபான்ட்டு போகிறான், நான் வந்துட்டு ஏன்டா இந்த ட்விஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னது கேட்டதுக்கு பயந்துட்டு, ஏன்னா போகிற போக்கில் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடறாங்க, இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் முத்துக்குமரனோட கேம் வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் முத்துக்குமரனை பிடிக்கும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.